இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், உடல் எப்போது வாங்கப்பட்டது? ஹரிகிருஷ்ணன். வசந்த், சற்று முன்னதாக இந்த இலங்கை கடற்படையால் கடந்த 6ஆம் தேதி இரவு 10 மணி அளவுக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட பிரிட்ஜோவின் உடலை சற்று முன்னதாக குடும்பத்தினர் வாங்கியிருக்கிறார்கள். இந்த குளிரூட்டப்பட்ட இந்த சவ அறையில் வந்து கடந்த 7ஆம் தேதி காலை முதலே பிரேத பரிசோதனை நிறைவு பெற்று இருந்திருக்கிறது. தற்போது நேரடி காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். இந்த பிரிட்ஜோவின் உடல் வந்து அந்த மருத்துவமனையில் இருந்து தற்போது எடுத்து அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அந்த இறுதி ஊர்வல ரதத்தில் ஏற்றும் காட்சிகளை தான் நம்மால் காண முடிகிறது. இந்த பிரிட்ஜோவின் உடல் கடந்த 7 நாட்களாக இந்த குளிரூட்டப்பட்ட சவ காப்பகத்தில் இருந்தது. உடலை வாங்க மறுத்து தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். தற்போது ஒரு உறவினர்கள் மற்றும் போராட்டக்குழு ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதன் காரணமாக பிரிட்ஜோவின் சிறிய தந்தை ஜஸ்டின் அவர்கள் கையொப்பமிட்டு எழுத்துப்பூர்வமாக உடலை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்த பின்னர் காவல்துறையினர் தற்போது பிரிட்ஜோவின் உடலை வந்து உறவினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இன்னும் சில மணித்துறைகளில் இங்கிருந்து இந்த வாகனம் கிளம்ப இருக்கிறது. 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தங்கச்சி மடத்தில் போராட்டத்தை நடைபெற்று வரும் இந்த சர்ச்சுக்கு முன்பாக நடைபெறும் போராட்ட அந்த இடத்தில் வந்து உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அதுக்கான ஏற்பாடுகள் முழுவதுமாக செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அஞ்சலி ஒரு மணி நேரம் நடைபெற்ற பின்பு அந்த வழிபாடுகள், சிறப்பு வழிபாடுகள் நிறைவு பெறும். அதன் பின்பு எதிரில் உள்ள அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்லறையில் வந்து அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதி மீனவர்கள் மட்டுமல்லாது இளைஞர்கள் என்று அனைத்து தரப்பினர் வந்து தற்போது இந்த உடலை வாங்கி பெற்றிருக்கிறார்கள். அலங்கரிக்கப்பட்ட இந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் தற்போது இவர்கள் இங்கிருந்து இந்த உடலை பெற்றுச் செல்கிறார்கள். முன்னதாக இளைஞர்கள் ஒரு 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த இருசக்கர வாகனத்தில் முன்பே செல்ல இந்த உடல் வந்து தற்போது எடுத்துச் செல்ல இருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து உடலானது புறப்பட இருக்கிறது. முன்னதாக இளைஞர்கள் வந்து எழுச்சியாக இந்த சாலையில், அதாவது தனுஷ்கோடி சாலையில் உள்ள இந்த ராமேஸ்வரம் மருத்துவமனை முன்பாக ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சக்கர வாகனத்தில் கருப்பு கொடிகளை தங்கள் கைகளில் ஏந்தி அந்த பாதுகாப்பு அதிக அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் 3 அம்ச கோரிக்கைகளை வெளியிட்டதை தொடர்ந்து இது போன்ற ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம முன்னதாக பாத்தீங்கன்னா இவர் போராட்ட காலத்தில் தொடர்ச்சியாக 6 நாட்களாக போராட்ட காலம் நடைபெற்று வந்தது. அந்த 6 நாட்களாக பல்வேறு தரப்பினர்கள் வந்து போராட்டத்திலே வந்து அவர்களுடைய போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்தார்கள். இந்த பிரிட்ஜோவான உடல் வந்து தற்போது இங்கிருந்து அரசு மருத்துவமனை வளாகத்திலிருக்கு கிளம்பும் இந்த காட்சிகளை தான் நம்ம காண முடிகிறது. அதற்கு முன்னதாக 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் கருப்பு கொடிகளை ஏந்தி பேரணியாக செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. இதை பொறுத்த இந்த போராட்டத்தை பொறுத்தளவிற்கு அவர்கள் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இருந்தார்கள். முதலாவதாக இலங்கை கடற்படையை கைது செய்து தமிழக சிறையில் அடைக்க வேண்டும். இரண்டாவதாக படகுகள் மீனவர்களை விடுவித்து இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எதிர்வரும் காலங்கள் நடைபெறாது என்பதை உறுதியளிக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக அந்த இரவு பகல் பாராமல் அந்த தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது ஒரு உடன்பாடானது எட்டப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து உடலை வாங்கி நல்லடக்கம் செய்த பின்பு இரவு 9 மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக அந்த ஒரு முடிவு எட்டப்படும். போராட்டம் கைவிடப்படுமா அல்லது தொடர்ச்சியாக எடுத்துச் செல்லப்படுமா என்பது குறித்த அறிவிப்புகள் பின்னர் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வசந்த், ஹரி, அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? அங்கு யாரெல்லாம் அஞ்சலி செலுத்த வருவார்கள் எதிர்பார்க்கப்படுது? ஹரி, நிச்சயமாக இந்த மக்களை பொறுத்து இந்த போராட்ட களத்தில் இருந்து 5000க்கும் மேற்பட்டோர் அங்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க அஞ்சலி செலுத்துவதற்கு. அது தவிர அரசு தரப்பில் மற்றும் காவல்துறை தரப்பில் அஞ்சலிகள் செலுத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து ஏற்கனவே வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பலர் வந்து அந்த இடங்களில் வந்து ஏற்கனவே வந்து இவர் உடலை பார்வையிட்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். வேற விஐபி வந்து யாரும் இங்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. தற்போது அரசு தரப்பில் வந்து மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் இருக்கிறாங்க. அவங்க வந்து வர இருக்கிறாங்க, வந்து அஞ்சலி செலுத்துவாங்க. ஏராளமான பொதுமக்கள் மீனவர்கள் அஞ்சலி செலுத்த இருக்கிறாங்க. வசந்த்.
இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அவருடைய உடலுக்கு மீனவர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தவிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.